ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். G+4 கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஷாப்பிங் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டல் ஹவுஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து கிளைண்ட்டுக்காக ஓன் ஹவுஸ் பிளானு. ஆல்மோஸ்ட் சிவிலில் மேஷ்னரி ஒர்க் 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒர்க் குவாலிட்டி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பெயிண்ட் அண்ட் பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறது. அடுத்து வீடு கட்டுறவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பெரிய கடை, 3 பக்கம் ரோடு அமைப்புக்கு 3 பக்கமும் ஷட்டர்ஸ் வச்ச நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் ஆனது. ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கு ஓனுக்காக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக 16x10 அமைப்பில் ஒரு ஆஃபீஸ். செகண்ட் வந்து ஈஸ்ட் அண்டு நார்த்து ஸ்பேஸ் கொண்ட நல்ல பால்கனி அமைப்போட ஒரு கடை அமைப்பு. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா 16x16 சைஸு. செகண்ட் ஒன்று நார்த்து அண்டு வெஸ்ட் பேஸு, 2 பக்கமும் சட்டஸ் அமைப்பு கொண்ட அதே சேம் 16x16. லாஸ்ட் ஒன் வெஸ்ட் பேஸு 10x10. ஃப்ரண்ட் சைடில் ஸ்டோன் ஒர்க் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு 3 ஃப்ளோர்லையுமே போட்டுக்கிறது எலிவேஷனுக்காக. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் பர்பஸ்க்கான கம்ப்ளீட் பிளானு. 2 சிங்கிள், அதாவது 1 BHK ஹவுஸு. போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான பால்கனி. படி ஏறின உடனே ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து சிங்கிள் BHK, ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜை ரூமு, ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல், மெயின் டோரு. ஹால் நல்ல ஸ்பேசியஸு, 12x12 அமைப்பு. 10x11 ஒரு பெட்ரூமும், 8x12 அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கிச்சனு. நல்ல வாஸ்துப்படி தென்கிழக்கு தெற்கில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனு. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் அண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பிளான் போடுறப்பே வந்து எந்த பக்கம் கட்டல் போடுறோம், எந்த பக்கம் வந்து வால்ரூப் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லா அமைப்பும் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணதுனால அது முதல்ல அதுக்கான லாப்ட் ஏரியா. இது வந்து படிக்கட்டு, அதாவது பூஜை ரூமு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிளான் போடுறப்ப கேட்டது தான், பாத்ரூம் ஒட்டி பூஜை ரூம் வரலாமா அப்படிங்கிறது. அது வரலாம், தப்பு இல்லை தான். இருந்தாலும் இவங்க கேட்குறதுக்கு என்னங்க, அந்த பூஜை ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் மாதிரியான அமைப்பு. செகண்ட் ரெண்டல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் BHK தான். அது வந்து நார்த் பேஸு, நல்ல ரோடு பேஸு, ரோடு பக்கம் அமைஞ்சதுனால நல்ல வியூ பாயிண்ட்டு. பூஜை ரூமு நார்த் பேஸ் அமைப்பிலே வந்தது. அதே சேம் இருக்கிற அமைப்பில் 2 டிவைட் பண்ணி போட்டது. பூஜை ரூமுக்கு பின்னாடி அவங்க கேட்குற மாதிரி அதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு செல்ஃப் ஏரியா கொடுத்து பூஜை ரூமும் பாத்ரூமும் ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாகவும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈஸ்ட் சைடில் ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ. பெட்ரூமோட சவுத் பேஸ் ஃபுல்லாகவே வந்து வால்ரூப்புக்கான ஒர்க்கு. இதுதான் வந்து பூஜை ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன ஸ்பேஸு. ஒரு ட்ரெஸ்ஸிங்காக பயன்படுத்த முடியாது, ஓரளவுக்கு கம்மியான ஏரியா தான். அதனால் செல்ஃப் மாதிரி துணியை அங்கே வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஓன் யூஸு கிளைண்ட்டுக்கானது. செகண்ட் அண்ட் ஃபோர்த்து எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ராயக்கோட்டை ரோடு, மெயின் பைபாஸு,
4th ஃப்ளோர் பால்கனி இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஸ்பேசியஸான பால்கனி. வியூ பாயிண்ட்டு எந்த நேரமும் நல்ல ஒரு கிளைமேட்டு, ஒரு மார்னிங் வெயில் ஆகட்டும், சூரியனை பார்க்குறதாகட்டும், ஒரு மழை காலங்களாகட்டும், எல்லா டைம்லையுமே வந்து ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட்டு. ரொம்ப தூரமாக பார்க்க முடியும். ஒரு கோயிலாகட்டும், இங்கேருந்து மலை கோயிலில் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். முடிஞ்ச உடனே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பார்க்கலாம். ஈஸ்ட் பேஸு, நார்த் ஈஸ்ட்டு வாஸ்துபடி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கிற இந்த பிளானில் இப்போ மெயின் வாஸ்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விலை கூட இருக்கிறதுனால, விலை கூட இருந்தாலும் எப்போவுமே வந்து மெயின் வாஸ்கள் நல்ல ரேட்டு உள்ள மரம் தான் போடுவாங்க. அப்போ அதுக்கு வந்து ஃப்ளைவுட் கம்மியான ரேட்டில் இருக்கிற ஃப்ளைவுட் அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹாலோட நார்த் சைடு வந்து 2 விண்டோவுமே வந்து பெரிய பெரிய விண்டோ. வெஸ்ட் சைடில் ஒரு சின்ன பால்கனி, ரோடு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக. டைல்ஸ் அமைப்பு, அதோட பார்டர் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்துருக்குது. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூமோட அந்த ஓப்பன் ஏரியாவிலையும் சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்கோம். பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் நார்த் பேஸு. இப்போ இந்த பால்கனி, அதாவது இந்த டைனிங்கு, கிச்சனு, இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன மேடை அமைப்பு. சிங்கை பொறுத்த வரைக்கும் 2க்கு 2 டெப்த்துமே பார்த்திங்கனாக்கா 1.5 அடி கொடுத்துருக்கிறதுனால அருமையாக நிறைய பாத்திரத்தை போட்டு வச்சுக்க முடியும். எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து மேலே தரிக்காது. அதே போல் சிம்னிக்குன்னு தனி கிரானைட் அந்த அமைப்பு, அந்த கலரை பார்த்திங்கன்னா சிங்க் கலரோட நல்ல மேட்ச் ஆகும். இதுலேயுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இந்த பூஜை ரூமுக்கும் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு இடையில் ஒட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன செல்ஃப் ஏரியா 1.5 அடி அகலத்துக்கு பைப் எல்லாமே வெளியே தெரியக்கூடாதுக்காக கன்சீல்டாக உங்களுக்கு இந்த இது வந்து கன்சீல்டு ஒரு சின்ன ஸ்டெப்பு மாதிரி கொடுத்து ஆப்செட் கொடுத்தாச்சு. வென்டிலேட்டர்லேயே எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஸ்மெல் வெளியே போகிறதுக்காக. இதோட கனெக்டிவிட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் தனி வீடு கிடையாது. இதோட கனெக்டு தான். வெஸ்ட் பால்கனி பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் சலிக்காது. அந்த அளவுக்கு அவுட்டர் ஏரியாவை பார்க்குறப்போ அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்ன ஒரு லாபி, ஹாலு, சிங்கிள் பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமோட. அது மட்டும் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானு. படிக்கட்டு எல்லாமே இவ்வளோ உயரத்துக்கும் கூட வராது. எல்லாமே 5.5 இன்ச் ஹைட்டு ரைசர் வச்சுருக்கிறதுனால, த்ரெட் எல்லாமே 10 இன்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஏறி வர்றதுக்கு சின்னவங்க பெரியவங்க யாருக்குமே வந்து பெருசாக வந்து சங்கடம் தெரியாது. ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டாப் ஃப்ளோர் வந்த உடனே நமக்கு வந்து டெரஸ் கார்டன் தான். டெரஸ் கார்டனுங்கிறது ஓப்பன் ஏரியா, சிட் அவுட் ஏரியா, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது சின்ன ஒரு லாபி, சிங்கிள் பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோடு தான் பிளானிங். இது எல்லா ரூமுக்கான வால்ரூம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா அருமையாக வந்திருக்கு. இது பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுதான் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மார்னிங் டைம்லாம் மேலே ஏறி வந்து இப்படி உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே எப்போவுமே பனி அதிகமாக இருக்கும். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு அந்த மார்னிங் அந்த சூரிய வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போல் வீடு கட்டணும், இல்லை உங்களுக்கு வந்து இதில் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட வேலை நுணுக்கங்களையும் நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தையும் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா பதிவு போடுறேங்க. இப்போ வீடு கட்டியிருக்கணும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டியிருந்தாலும் கட்டுறவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ.